எல்லாரும் நினச்சிட்டு நாங்கள் ராம் சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ திருநெல்வேலியில் சொல்கிறேன் ஓப்பனாக, அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜாலி. நம்ம எது சொன்னாலும் அவருக்கு புரியுது. ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இருக்குது. அண்ட் இப்போ அவார்டை பற்றி யாரோ ஒரு கேள்வி கேட்டீங்களே, நீங்கள் தான் கேட்டீங்க. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் தேட்டர் உள்ளே போனீங்கன்னா அவங்க எத்தனை தடவை கை தட்டுறான்னு பாருங்கள். அதுதான் உண்மையான அவார்டு இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபிலிம் பை ராம் அப்படின்னும் போது எத்தனை பேர் கை தட்டுறாங்க. இது வந்து எத்தனை அவார்டு வந்து காம்பன்சேட் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போ இந்த படத்தை ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 4 வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணும்போது ராம் சார் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுது. எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எழுந்து கை தட்டுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆள், நம்ம இவ்வளோ பேர் மதிக்கிறாங்க, இது நம்ம ஊர்லேயும் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன், நேற்றுலேருந்து நாங்கள் எல்லா ஊருக்கும் போனோம். எல்லா ஊர்லேயும் எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்ஸு. ஆனால் இந்த ஷோவில் அதில் படம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இங்கே மட்டும்தான் படம் பார்க்காமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது இன்னும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. கேள்விகள்லாம் வைக்க சொல்லியிருக்கேன். பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்கு. நீங்க தான் பதில் சொல்லுங்க. பிடிக்கல என்ன பாக்குறது. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கேட்கறது நீங்க சொல்றது உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அங்கு கூட கொடுக்குறேன், ஷேக்கன் சொல்லுங்க. அது வேணாமா உங்களுக்கு? சமீபத்துல ஒரு நடிகர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷம் தான். ப்ரமோஷன் தான் முக்கியமா தேவைப்படுது. அது உண்மைதானே இல்லையா? உண்மை. அது வந்து அது என்ன இல்ல, எப்போதுமே ப்ரொமோஷன் தான் தேவை. அந்த காலத்துல கேமராலாம் கிடையாது. இப்போ உடனே லைவே போயிட்டீங்கல்ல, அப்ப அது மாற்றம் தானே. உங்க கீழே கேமரா இருக்கு, நாங்க வந்துட்டோம். அந்த காலத்துல எழுதிட்டு இருந்தீங்க, இப்போ போன்ல சொன்னாலே போதும். இப்போ கேமராவோட இருக்கனால நேரில் வரோம், அவ்வளவுதானே. ஆனா இன்னொன்னு, இப்போ நாங்க பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோம். நம்ப மாட்டீங்க, நேற்று சென்னையில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், ஈரோடு, அதுக்கு சேலம் எல்லாம் போயிட்டு காலைல 7 மணிக்கு தான் வந்தோம். ரெடி ஆகிட்டு இங்கே வந்தோம். காரணம் என்னன்னா, இது தினமும் நடக்கிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. கஷ்டப்பட்டு 6 வருஷம் கழிச்சு ராம் சார் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது தேட்டரில் மக்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன், இந்த அவார்ட்லாம் தாண்டி இந்த விஷயம் இங்கே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ்ஸு இந்த ஆர்டிஸ்ட்லாம் விட்டுருங்க, நம்மலாம் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இஎம்ஐ இருக்கீங்க? இஎம்ஐ பிரச்சனை இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கு இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்கு? இஎம்ஐ ப்ராப்ளம் இல்லாத ஆள்லாம் இருக்காங்களே. நீங்களாம் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் தாண்டி ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பீங்க. அதுதான் இந்த படத்தில் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம். வாழ்வியல் பற்றின ஒரு முக்கியமான, லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட். பறந்து போன ஏன் பேர் வச்சிருக்காரு, வேற எதுவும் வச்சிடலாமே. அதான் மேடம், வாழ்க்கையில நிறைய வெயிட்டை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுன்னா ஈஸியாக பறந்து போகலாம், அவ்வளோதான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கேள்விகளே வேற மாதிரி இருக்கும்.